இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெக்கப்படுறியா? நானா வெக்கப்படலையே. நான் எப்பவும் போலதான் பாருக்க. வெக்கலாம் இல்ல. அப்படியா? ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. உன் கண்ணு ஒண்ணு பேசுது, ஆனா அதை மறைச்சு உன் வாய் ஒண்ணு சொல்லுது. நான் எப்பவுமே கண்ணு சொல்றதான் நம்புவேன். உன் வெக்கத்தை நான் இப்பவே கேட்ச் பண்ணி ஆகணுமே. ஏய் திரு 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 வேணாம், திரு வேணாம், சொன்னா கேளு, வேணாம். சும்மா இரு திரு. வேண்டாம். சும்மா சும்மா இருக்கிறதுக்கு நான் இங்க வந்துட்டேன். வேண்டாம் திரு. சூப்பரா இருக்கு. ஏய் வேண்டாம்னு சொல்றல. அப்படி எல்லாம் பண்ண கூடாது. சூப்பரா இருக்கு. திவ்யாக்காவும் அவரும் தான் சரியான ஜோடி. அவங்க ரெண்டு பேரையும் இப்படி ஒன்னா பாக்குறப்போ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எனக்கு ஏன் இப்படி நினைக்கிறப்போ அழகையா வருது. திவ்யாக்காவும் அவரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க மனசு போலவே எல்லாமே நல்லா நடக்கும். திரு, உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? தெரியலையே. என்னது தெரியலையா? போ திரு. இப்படி லவ் பண்றது. நான் உன்கிட்ட என்ன எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டதும் அந்த கடல், வானம், நிலான்னு எல்லாத்தையும் சொல்லி கவிதையா எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம இப்படி தெரியலன்னு சொல்லிட்டா? நிஜமா தான் சொல்றேன் திவ்யா. உன்னை எவ்வளவு பிடிக்கும்னே தெரியாம என்னோட ஒவ்வொரு நாளும் நான் உன் முகம் பார்த்து வெடியணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க மேல இருக்கிற காதல இப்போ நீ சொன்ன மாதிரியே மத்தவங்களால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு நான் தினம் தினம் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம 3 வருஷ காதல் நாளைக்கு நிச்சயத்துல முடிஞ்சு கல்யாணத்தை நோக்கி போகுது. எனக்கு அப்படியே இருக்கிற சந்தோஷத்துல உன் தோல் மேல சாஞ்சுக்கிட்ட என்னோட மிச்ச வாழ்க்கைய உன் கூட ஆசையா வாழணும்னு தோணுது. எனக்கும் தான் திவ்யா. கடவுளே, நான் எதுக்கு அழணும்? அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுல நான் சந்தோஷமா தானே இருக்கேன். எனக்கு குளிருது. இங்க ஒரு நிமிஷம் இரு.